இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் தொக்கு. வாங்க இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, நல்லா ஜூஸியாக, டெண்டராக, நல்லா குக்காக இருக்குது. ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குவிசின். சிக்கன் தொக்குக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்துடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம ஆனியன் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். நான் இதில் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். இதை நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் வதக்கணும். உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நான் இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி இதை எடுத்திருக்கேன். இதுலேயும் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இதை இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா தண்ணி விட்டு சுண்டிடுச்சு, திக்காகிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். தண்ணி சேர்க்காதனால ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் டைம் எடுத்து இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விடணும். இப்போ இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் காரத்துக்கு இன்னும் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் காரம் வேணும்னா கூடவோ குறைவோ போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். சிக்கனை சேர்த்துட்டு 15 மினிட்ஸ் போதும். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விடணும். முன்ன சொன்ன மாதிரி தான், பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுனால இதை மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை நல்லா கவனமாக பார்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கன் ரொம்ப உடஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் போட்டு நசுக்கிடக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம். இதில் நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் இப்போது 1/2 ஸ்பூன் மொத்தமாக சேர்த்துருக்கோம். இதை நல்லா உப்பு நல்லா எல்லா இடமும் போட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கனை ரொம்ப போட்டு உடையிற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். தண்ணி சேர்க்காதனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நடுவில் ஒரு முறை எடுத்து இதை நம்ம கலந்து விடணும். இப்போ நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே சிக்கன் நல்லா குக்காக இருக்குது. இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் பெப்பர் இதில் ஆட் பண்ணிடுறேன். அடுப்பை நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் பெப்பர். இப்போ இந்த பெப்பர் எல்லா இதுலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் இதை நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க.
இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம கொரியண்டர் லீஃபால் கார்னிஷிங் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் தொக்கு ரெடி. இதை நீங்கள் ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கோம். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து சாதத்திலேயே பிசைஞ்சு சாப்பிடலாம், தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.